கரங்களை தட்டிக்கொண்ட ஆண்டவரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன் சொல்லிக்கொண்ட நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கரங்களை தட்டிக்கொண்டார். இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. இன்னும் அதிகமாக உம்முடைய அன்பு பிள்ளையாக ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டப்பா. உள்ளத்திலே குறைகள் பலவீனங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, சோர்வுகள் இருந்தாலும் இந்த மதிய வேளையிலே எங்களை சுற்றி வெயிலின் கொடுமை அதிகமானாலும் கூட ஆண்டவரே உம்முடைய மடியில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு, ஒரு குழந்தை தாயின் மடியில் இருப்பது போன்று அதே உணர்வோடும் உரிமையோடும் உம்முடைய மடியில் இருந்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எபினேசரே, எபினேசரே, இந்த நிமிடம் வரை உதவி செய்தவரே, எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கூடிய எல்லா நெருக்கடிகளிலும் உதவியாக இருந்த எங்களை கரம் பிடித்து உயர்த்தும் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. சேர்ந்து கொண்ட எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 வீசிக்கொண்ட ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் திடப்படுத்துகிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவா. மகள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எரிக்கோ கோட்டைகளை உடைத்து நொறுக்கி அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் எடுத்து மாற்றும் அப்பா. எல் ரோயாக இருக்கிற அன்பு தெய்வமே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே. எல் ரோயாக இருந்து கொண்டு அன்று ஆகா சொன்னாரு, என்னை காண்கிற கடவுளை நானும் கண்டு கொண்டேன் சொன்னார் ஆண்டவரே. அதை நாங்களும் விசுவசிக்கிறோம். அன்பு தெய்வம் தன்னிடம் எங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களை உம்மை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. உம்மை கண்டு அனுபவிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தை காண்கிறோம், உம்முடைய அன்பை அனுபவிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் மீது இறங்கும் அப்பா, எங்கள் மீது இறங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எபினேசரே, எல்ரோய், எல்ரோய், என்னை காண்கின்ற கடவுளே, உம்மை நாங்கள் கண்டு கொண்டு ஆராதிக்கிறோம். சேர்ந்த உற்சாகத்தோட என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
சேர்ந்த ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. யெகோவா ராபாவாக இருக்கிற தெய்வமே, சுகம் தருகிற கடவுளே, எங்களை சுகப்படுத்துவதற்காக இரக்கத்தின் மணி நேரத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, இது எங்கள் வாழ்க்கையில் உள்ள மனதில் உள்ள வேதனைகள் ஒப்புக் கொடுக்கிற, உடல் நோய்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீர் கவலைகள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. நமக்கு அருகிலே ஓடி வருகிறோம் அப்பா. இசைக்கேடு அரசன நோயை குணப்படுத்தி ஆண்டவரே, பார்வையற்ற பர்த்திமையை சுகப்படுத்தியவரே, முடக்குவாதமற்ற மனிதனை சுகப்படுத்தி அன்பு ஆண்டவரே, இறந்தவனுக்கு உயிர் கொடுத்த அன்பு ஆண்டவரே, இது நாங்களும் வேதனையின் கல்லறைகளில் இருந்து வெளியவர் ஆசைப்படுகிற தகப்பனே. துன்பத்தின் விடுதலை கொடுத்து எங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்ட ஆண்டவரே, எல்லாவித நோய்களிலிருந்தும் கட்டுகளிலும் தட்டைகளிலிருந்தும் விடுதலை கொடுத்த, எல்லாவித பிளவுகளிலிருந்து விடுதலை கொடுத்த எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே, உமக்கு ஆராதனை. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றியையா. சேர்ந்து கொண்ட யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே நன்றியையா. சுகம் தந்தீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு கூறுவேன். ஆராதனை ஆராதனை வல்லமையோட ஆராதனை ஆராதனை நம்பிக்கையோடு பாடுவோம். ஆராதனை 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 சுகப்படுத்துகிற ஆண்டு உற்று நோக்கி கொண்டு ஆராதனை 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 நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை உற்று பார்த்த ஆராதனை 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 நோயின் அணுக்களை அப்புறப்படுத்தி சுகம் கொடுக்கிற ஆண்டவரை பார்த்த ஆராதனை 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 நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதனை 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 உடல் நோய்கள் அகற்றும்படியாக ஆராதனை 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 மன காயங்களை விடுதலை தரும்படியாக சத்தமா பாடிக்கொண்டு உரத்த குரலிலே ஆராதனை 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 உடல் நோய்கள் தாக்காதபடியாக ஆராதனை 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 குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆராதனை 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 உடல் கட்டிகள் மறைந்திட ஆராதனை 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 வல்லமையோட ஆராதனை 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 கேன்சர் கட்டிகள் மறைந்து போக ஆராதனை ஆராதனை வல்லமையோட ஆராதனை 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 இயற்கை அபிஷேகம் கிடைக்க ஆராதனை ஆராதனை நல்ல மழையின் அபிஷேகம் கிடைக்க ஆராதனை 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 தடைகள் நீங்கட்டும், தடைகள் நீங்கி போகட்டும், மழைக்கால தடைகள் நீங்கட்டும், இயற்கை அபிஷேகம் பெருகட்டும், தீமை கட்டுகள் நுழையட்டும். ஹalleluya. இயேசுவே ஆராதனை 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 வல்லமை ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே, அபிஷேகத்தின் ஆண்டவரே, போற்றுகிறோம் தகப்பனே, போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஹalleluya 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 ஆராதனை 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 ஹalleluya 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 உரத்த குரலிலே விசுவாசத்தோடு ஒரே குரலாக ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை போற்றுவோமா. நாம் இப்பொழுது வல்லமையோட அபிஷேகத்தோடு வல்லமையோடு பாடுவோம். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆண்டவரே, ஆண்டவரே போற்றுகிறோம்
போற்றுகிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பவரே போற்றுகிறோம் ஆண்டவரே. விடுதலை தருபவரே போற்றுகிறோம் அப்பா. சுகப்படுத்துபவரே போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாதரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல 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 ஹalleluya hallelujah hallelujah அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எழுந்து நின்று கொண்ட நம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவர், உங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறவர், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இது இந்த நிமிடம் இந்த நாள் முழுவதும் அவர் கூட இருப்பதற்காக, அவர் அணுகி வருவதற்காக நம்ம அழைத்திருக்கிற, பெயர் சொல்லி அழைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவரை நாம் பாடுவோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் சொல்லிக் கொண்ட விசுவாசத்தோட நம்மை சுகப்படுத்தி கொண்டிருக்கிற, நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற இரக்கத்தின் ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு நம் நிமிடம் பாடி ஆராதித்து ஜெபிப்போம். இறைவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, இதுவும் என்ன ஆராதிக்க ஆசைப்படுகிற இதன் உள்ளத்துல இதோ துதியின் மகிமையும் தரகானவரே, துதி அதிமிக கண்ணத்தோடுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரை, போற்றுகிறோம் தகப்பனே. இயேசுவே, இது இந்த நிமிடம் உண்மை நான் ஆராதிக்கிற பொழுது ஒருவேளை ஆராதிக்க முடியாதபடி ஏதேனும் தடைகள், அவநம்பிக்கைகள், வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள், ஆண்டவரை பலவிதமான கலக்கங்கள், பய உணர்வுகள் எங்களுக்குள் இருப்பேன் அப்பா, அதற்றெல்லாம் எடுத்து மாற்றிக்கொண்டு உண்மை ஆராதித்து பாடுகிற சமயத்துல எல்லா தடைகளும், நோயின் கட்டுகளும், தீமைகளும், பய உணர்வுகளும் எங்களிலிருந்து முற்றிலுமாக நிற்கும்படியாக நாங்கள் தாகத்தோடு செபிக்கிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், துதியும் நீரே மகிமையும் நீரேன்னு சொல்லிக்கொண்ட விசுவாசத்தோட ஆண்டவரை புகழ்ந்து ஆராதித்த இறைவனை சுகப்படுத்தி கொண்டிருக்க நம்பிக்கையோடு நாம் பாடி செபிப்போம். கரங்களை தட்டிக்கொண்ட உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், சேர்ந்து கொண்ட உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், எல்லாவரும் சேர்ந்து துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், துதியும் உமக்கே ஹல்லேலூயா, தவமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆண்டவரே, கொலையான சிற்றின் எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றிக்கொண்டிருக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுகிறவரே, என் வாழ்க்கையோட எல்லா துன்ப துயரங்கள் துக்கங்களை நன்மையாக மாற்றி தருகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நற்கருணை நாதரே, உமக்கு ஆராதனை. உளையான சேற்றில் நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, சேர்ந்து கொண்ட உளையான சேற்றில் நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், சேர்ந்த பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கரங்களை உயர்த்திக் கொண்டு துதியும் உமக்கே ஹல்லேலூயா,
உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya சேர்ந்தா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஆண்டவரே துக்க துயரங்களை எல்லாம் நன்மையாக மாற்றக்கூடிய தெய்வமே பலவித பாரங்களோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எரிக்கோ கோட்டைகளை தகர்த்தீர் ஆண்டவரே. இதோ செங்கடல் இரண்டாக பிளக்க செய்தீர். யோர்தான் நதியின் மீது நதியை பிளக்க செய்த அன்பு தெய்வமே, இதோ இதோ கலிலே கடல் மீது நடந்து வந்தவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் தீமைகளை மிதித்து போட்டு உம்மை நோக்கி ஓடி வர எங்களுக்கு நீ பலன் தாரும் தெய்வமே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, சேர்ந்தார் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ, சேர்ந்து பாடுவோமா? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். கரங்களை வீசிக்கொண்ட துதியும் உமக்கே ஹalleluya கனமும் உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். நம்மை சுகப்படுத்தி கொண்டிருக்கிற இரக்கத்தின் ஆண்டவரை உள்ளதிலே துதித்துக் கொண்ட நம் இரக்கத்தின் ஜெபமாலைக்கு நாம் கடந்து செல்லுவோம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், என்னை சுகமாக காயப்பட்டீர், உன் காயங்களால் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக நீர் சிந்திய இரத்தத்தால் சிந்தி இரத்தத்தால் என் பாவங்களையும் பாவங்களை என் முன்னோர்களின் பாவங்களையும் அவர்களின் பாவங்களை மன்னியும். மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையா உயிர்ப்பின் வல்லமை தூய ஆவியை ஆவியை என்னில் பொழிந்தருளும். பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னையும் என் குடும்பத்தார் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாத இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமீன். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது, அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நேர்த்திலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடாதையும் தீமையில் திருச்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷமரியாய் சர்வேஸ்வரி மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல பிதாவாகிய மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் ஜீவரியம் மருத்துவ நடத்திற்கு வருவா. பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன்.
பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரேசத்தை விசுவசிக்கிறேன். பாவபொருத்தலை விசுவசிக்கிறேன். சர்வதானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். ஆமேன். முதல் 10 மணி ஒப்பு கொடுத்து செபிக்கிற பொழுது நல்ல காலநிலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த வெயிலின் கொடுமை குறைந்து நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களையும் எல்லா விவசாயிகளையும் குடிநீர் கூட பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஆண்டவரே நல்ல மழையை கொடுத்து எங்கள் குடிநீர் பஞ்சம் அகலவும், குறிப்பாக இந்த மக்கள் முழுவதும் வளமான வாழ்க்கை பெறவும், குறிப்பாக அந்த வெயில் காலத்தில் வீடு இல்லாத மக்கள், சாதாரண வீடுகளில் வசிக்கிறவர்கள் அது எந்த ஒரு நோய்களாலும் பாதிக்கப்படாதபடி, வெயில் வழியாக கடந்து எந்தவித நோய்களாலும் மக்கள் பாதிக்கப்படாதபடியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே மேகத்தூணாக இறங்கி இந்த சமூகம் முழுவதையும் தமிழகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கெல்லாம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குதோ உலகம் முழுவதையும் நல்ல மழையினால் அபிஷேகம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக, இரக்கத்தின் பெருமழை நம்ம இது பொழியும்படியாக நாம் சிறப்பாக இந்த 10 மணியில் வலது கரத்தை உயர்த்தி நம் நல்ல மழைக்காக வேண்டுமென்றாடுவோம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து கொள்வோம். இரண்டாவது 10 மணி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, இறைவன் இந்த நாளில் இங்கே வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஒரு நம்ம கண்களை மூடி உங்களுடைய எல்லா ஜெபங்களையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஆண்டுடைய சன்னதியில் ஒப்புக்கொடுங்கள். உங்களோட ஒவ்வொரு குடும்ப கருத்துக்களையும் ஒப்புக்கொடுங்க. என்ன கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இங்கு வந்தீர்களோ அவற்றையெல்லாம் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என் ஆண்டவரே, என் தெய்வமே, இந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்தினாலே எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இச்சமூகத்தின் கருத்துக்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தாகத்தோடு உமக்கு அருகிலே வந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும், அதிகப்படுத்தும். சோர்ந்து போகாமல் உம்முடைய இரக்கத்தை உறுதியாக பற்றிக்கொள்ள அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை
நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது 10 மணி ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கிற பொழுது இங்கே வந்திருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுப்போம். பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கிய தடைகள் உள்ளவர்கள், அதே போல் இன்னும் பலவிதமான தடைகள் அனுபவிக்கிற மக்கள், இன்னும் சிறுநீரக வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இதய நோயாளிகள், இன்னும் பலவிதமான உடல் நோய்களுக்கு ஆளாகி கொண்டு, குறிப்பாக அந்த வெயில் காலத்திலே பலவித நோய்கள் தாக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்கள், குழந்தைகள் யாவரையும் ஆண்டுடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டுடைய திருக்காயங்களோடு சேர்த்து ஒப்பு கொடுத்து கொண்டு, இயேசுவே எல்லா நோயாளிகளையும் நீ சுகப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம் வலதுகர உயர்த்தி நாம் ஜெபிப்போம். இயேசுவே என் ஆண்டவரே, நீரே சுகமாக்குகிற தெய்வம், விடுதலையின் ஆண்டவர், எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறவர், நாங்கள் அனுபவிக்கிற நோய்களை எல்லாம் சுகம் கொடுத்து விடுதலையாக மாற்றுகிறவரும் நன்மையாக மாற்றுபவரும் நீர் ஒருவரே. இயேசுவே எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சமூகத்திலும் நோயுற்றிருக்கிற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நற்செய்தி பெருவிழாவிலே பங்கெடுத்து செபிக்கிற எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இறை வார்த்தையை கேட்கிற பொழுது, உம்முடைய ஆராதிக்கிற பொழுது, இயேசுவே நீரே கடந்து வந்து தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ தரக்கூடிய அற்புத சுகத்தை நாங்கள் பெற முடியாதபடி எங்களுக்குள்ளே தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் தீமைகளையும் எங்களிலிருந்து எடுத்து மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, மதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, 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 அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வலதுகரம் உயர்த்தி கொண்டு, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே,
தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாம் எழுந்து நிற்போம். 4-5-10 மணிகள் பாடலாக பாடப்படுகிற பொழுது, நற்கருணை ஆண்டவர் நம்மத்தில் இறங்கி வருகிற பொழுது, எவ்வாறு பார்வையற்ற பர்த்திமேயு தனக்கு அருகில் கடந்து வந்து இயேசுவை வருத்த விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு கூவி அழைத்தானோ, அதே போல் நாமும் கூவி அழைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வார்த்தையில், அவருடைய திருப்பெயரை கூவி அழைக்கிற யாவரும் தப்பி பிழைப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே நாம் ஆண்டோடைய திருப்பெயரை கூவி அழைத்து ஜெபிக்கிற பொழுது இறைவன் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். அனுபவிக்கிற தடைகளிலிருந்து, நோய்களிலிருந்து இறைவன் பூரண விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார். எனவே நற்கருணை ஆண்டவர் நடுவில் கொண்டு வர வழி ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வாலண்டியர்ஸ் வழி ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். என் மக்களை பீடச்சிறு 2 குழந்தைகள் வந்து மெழுகுத்திரி 20 மெழுகுத்திரி எடுத்து சென்று சொல்லுகிற பொழுது இறைவன் நம்மத்திலே கடந்து வந்து ஆசீர்வதிக்கிற பொழுது, குறிப்பாக இந்த 4வது 10 மணியிலே இந்த தியான இல்லத்துக்கு நடைபெற்று கொண்டு நற்செய்தி பெருவிழாவுக்காக ஒப்புக் கொடுப்போம். நாளைய தினம் இன்னும் அதிகமான மக்கள் கடந்து வரவும், குறிப்பாக கடந்து வருகிற மக்களுக்கு எவ்வித தடைகளும் ஏற்படாதபடி, வரும் பொழுதும் போகும் பொழுதும் எவ்வித விபத்தும் ஆபத்தும் ஏற்படாதபடி இறைவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மதநேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை நற்கருணை ஆண்டவர் யாரும் தொட வேண்டாம். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும்
இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஐந்தாவது பத்துமலையில் இங்குள்ள குருக்களுக்காக வின்சென்ட் சபைக்காகவும் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் எல்லா மறை மாவட்டங்கள் ஆயர்கள் குருக்களுக்காக திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுத்து இந்த ஐந்தாவது பத்துமணியை நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதனேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். வேதனை நிறைந்த இரண்டு கரங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்ட பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆயர்களை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைத்து குருக்களை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்கள் ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா துறவர சபைகளையும் ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வின்சென்ட் சபையை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இங்கு பணியாற்றோட குருக்களை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். சென்னை மறை மாவட்டத்தை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
நாளைய தியானத்தை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயி நற்செய்தி அறிவிக்க வருகிற குருக்கள் மற்றும் ஆயர்களை ஒப்பு கொடுத்த இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாம் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் முழுவதையும் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த இறுதி மணி துளிகளிலே தூய ஆவியின் அபிஷேகத்தை நம்மில் பொழிந்திரளவும், பரிசுத்த ஆவியின் வல்லமை அக்னிமயமாக நம்மீது இறங்கவும், பெரும் மழையாக நம்மீது இறங்கி இந்த இடம் முழுவதையும் சமூகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தாகத்தோடு ஜெபிப்பது நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு எல்லா கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். மன்றாட்டுகள் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். இது தாகமுள்ள நிலத்தின் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வாறு தாகமுற்ற ஒவ்வொருடைய உள்ளத்தின் மீதும் இது தாகமாக இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், வந்து ஜீவ தண்ணீரை பருகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியானவரை எங்களிலே பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு நம் தாகத்தோடு ஒவ்வொருடைய குறைகள் பலவீனம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள் தீமையின் கட்டுகள் அகற்றப்பட்டு நம் ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம் தாகத்தோடு ஜெபிப்போம். தேவாவியானவர் நம் மீது இறங்கவும், குறிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தகர்ந்து போகாதபடியாக, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விழுந்து போகாதபடியாக இறைவன் தாமே நம்மை திடப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடி கைகளை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று கொண்ட ஆவியின் வல்லமை நம்மில் பெருகெடுக்க, தேவாவின் அபிஷேகம் நம்மிலும் கலந்து வர, வல்லமையின் ஆவியானவரே எங்கள் மீது இறங்கும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்ட நாம் பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனடி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனடி. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனடி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனடி. ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சேர்ந்து கொண்ட ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனடி, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேனடி.
ஆண்டவரே ஊற்றும் ஆண்டவரே, இளையோர் மீது முதியோர் மீது ஊற்றும் அப்பா. இதோ இறை மக்கள் இங்கு இறைவாக்கு உரைக்கும்படி நான் செய்வேன் சொன்னீர் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமை தாரும் தகப்பனே, இறை வாக்குரைக்கும் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. தீமையின் கட்டுகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உள்ளத்தில் உள்ள கசப்புகள் வேதனைகள் தகர்க்கப்படட்டும் அப்பா. மன காயங்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் அபிஷேகம் பெருமழை போல எங்கள் சமூகத்திலே ஊற்றும் ஆண்டவரே. வல்லமையின் ஆவியானவரே எங்கள் மீது நீ இறங்கி வாரும். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்க உரைக்க வேண்டுமே. சேர்ந்து கொண்ட மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்க உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திரு. ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேனடி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனடி. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேனடி, வறண்ட ஆவியானவரே சமூகத்தின் மீது ஒரு இறங்கு வாரும் அப்பா. வல்லமை அபிஷேகம் ஊற்றும் ஆண்டவரே. அக்கினின் அபிஷேகம் சமூகத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. இதை நாளைய தினமும் ஆர்வத்தோடு தாகத்தோடும் கடந்து வரக்கூடிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 10 பேரையாவது சேர்த்து அழைத்து கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தை ஒவ்வொரு தாரும் ஆண்டவர். இந்த நிமிடம் ஆண்டவரே, இதோ சமாரிய பெண் மக்கள் அழைத்து கொண்டு வந்தது போல இந்த மக்களும் உம்மை அனுபவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இதோ ஆவி தூண்டப்பட்டவராக, ஆவியின் வல்லமை நிரப்பப்பட்டவர்களாக பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து தாகத்தோடு கொண்டு வரக்கூடிய அபிஷேகத்தை வல்லமை தாரும் ஆவியானவரே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. சேர்ந்து கொண்ட முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு பாடுவோம். தாகத்தோடு காத்திரு. ஊற்றுமையா உங்கள் வல்லமை கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்ட ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திரு. ஊற்றுமையா உன் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திரு. அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. ஊற்றுமையா பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. வாழும் நீரூற்று பெருகட்டு பாப்பா. கண்மலை பிளந்து தண்ணீரை தந்தவரே. கடின உள்ளங்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. தீமையின் உள்ளங்கள் தகர்க்கப்படட்டும் அப்பா. கசப்புகள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. மன காயங்கள் நீக்கப்படட்டும் அப்பா. தீமையின் கட்டுகள் உடைத்து நெருக்கப்படட்டும் ஆண்டவரே. வல்லமை ஊற்றும் அப்பா. கேன்சர் வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கிய தடைகள் மறையட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் பிளவுகள் ஆண்டவர் தகர்க்கப்பட்டும் அப்பா. விவாகரத்தின் கட்டுகள் தகர்க்கப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹால 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஊற்றுமையா வல்லமையை
காத்திருக்கிறேன். ஊத்துமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இப்பொழுது நம் ஆண்டவருக்கு நம் தரவிருக்கிற அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக் கொள்ளுவோம். இறைவன் நம்முடைய காணிக்கைகளை உழைப்பின் பலனை ஆசீர்வதிக்கும்படியே நாம் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நாம் சிறந்ததை கொடுக்க முயற்சி எடுப்போம். குறைவானது எல்ல மாறாக சிறந்ததை நாம் ஆண்டவருக்காக கொடுப்போம். கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிப்போம். இப்போ நாம் கொடுக்க விரும்ப காணிக்கை கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, என் ஆண்டவரே, என் உழைப்பின் பலனாக உமக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிற இக்காணிக்கைகளை ஆசீர்வதியும். இப்பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த உழைத்த உழைப்பையும் நேரத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பொருளாதார தடைகள் அகற்றப்பட்டு நிறைவான செல்வத்தின் அபிஷேகம் எங்களுக்கு தாரும். 7 மடங்கு திருப்பி தருவேன் என்று வாக்களித்தீரே, உங்கள் மீது ததும்பி பொழிய செய்வேன் என்று வாக்களித்தீரே. உம்முடைய வாக்குறுதிகள் பொருளாதார நிறைவாக எங்கள் குடும்பத்தில் நிறைவேற கடவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் கொடுக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டிய பொருட்களையும் கையில் எடுத்து பிடிங்க. புக் ஸ்டால்லேருந்து வாங்கியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க, இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற ஜெபமாலைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கட்டும். உங்களுடைய வாட்டர் பாட்டிலாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் ஆசீர்வதிக்க வேண்டிய பொருட்களையும் எடுத்து வைங்க. நீங்கள் கொண்டு வந்த தண்ணி பாட்டிலாக இருக்கலாம். போன மாதம் ஒரு எடுத்துட்டிங்களா? கவனிங்க. தண்ணி பாட்டிலாக இருக்கலாம், எண்ணெய் பாட்டிலாக இருக்கலாம், ஜெபமாலைகள், புத்தகங்கள், சிடிஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்து பிடிங்கள். அது ஆசீர்வதிக்கப்பட போகின்றது. எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் கூட, ஒரு 5 நிமிஷம் தான், கஷ்டப்படாதீங்க, எழுந்து நில்லுங்க. ஒரு 3 வாரங்களுக்கு முன்பு எங்களுடைய சபையில் உள்ள ஒரு பிரதர் ஆசீர்வாதத்திற்காக அவருடைய மாமா சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்க. சுகர் பேஷண்ட், கொஞ்சம் சுகர் அதிகமானதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டார்கள். செய்யப்பட்ட போது அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் அவர்களுக்கு தப்பான மெடிசனாக கொடுத்துட்டாங்க. தப்பான மெடிசன் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு? அவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபாதர் ஜெபிக்கணும்னு. இப்போ ஜெபிக்கணும்னு சொன்ன போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர்கிட்ட சொன்னேன், பிளஸ் பண்ண தண்ணீரை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை அவர் வெண்டிலேட்டரில் இருக்கார், அவருக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், அவருக்கு பதிலாக நீங்கள் அந்த தண்ணியை குடிங்க, கண்டினியூஸாக நீங்கள் குடிங்க, கண்டிப்பாக உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு டாக்டர் சொன்னவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, ஐசியூலேருந்து வெளியே வந்தாங்க, ரூமிலிருந்து வெளியே வந்தாங்க. இன்னைக்கு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்த்தம் தான் அவரை ஆசீர்வதித்தது. அதனால் இந்த பச்சை தண்ணிக்கு கூட அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது ஒரு குருவின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் முன்னால் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அதனால் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம், அவங்க வீட்டில் கொண்டு போய் சேருங்க. நீங்கள் குடிக்க இந்த தண்ணியை கொண்டு போய் அதில் சேர்த்து விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அதை சேர்த்து கொடுங்க. ஜெபிங்க, கண்டினியூஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைத்து பொருட்களையும் எடுத்து கைகளில் பிடிப்போம். ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று பாடுவோம். ஆசீர்வதியும் இறைவா, ஆசீர்வதியும். முழுவதுமாக இது ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய பொருட்களும் இந்த காணிக்கைகளும் தீர்த்தத்தால் தளிக்கப்படும் பொழுது ஆசீர்வதிப்பதற்காக, ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருங்கள். உங்களுடைய காணிக்கைகளும் இந்த பொருட்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் திரு இரத்தத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே, திருச்சபையின் அதிகாரத்தினாலே, குருத்துவ அதிகாரத்தினாலே, இயேசுவே பரிசுத்த கன்னித்தாயின் பரிந்துரையிலே, அனைத்து புனிதர்களின் பரிந்துரையில் இதை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.
இயேசுவின் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மீட்படையட்டும். இயேசுவின் நாமத்திற்கு அந்த பொருட்களை சமர்ப்பித்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் இயேசுவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் இந்த மக்களின் ஜெபங்களை கேளும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் இந்த மக்களை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை நம்பிக்கையோடு கேளுங்கள். அப்பா பிதாவே ஆசீர்வதியும். அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும். அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும். சத்திய பிதாவே ஆசீர்வதியும் நித்திய நித்திய பிதாவே ஆசீர்வதியும் சத்திய சத்திய பிதாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும் செக்டர் வாலண்டியர்ஸ் ஆசீர்வதியும் என்னை காணிக்கை எடுத்துருங்க. செக்டர் வாலண்டியர்ஸ் என்னை ஆசீர்வதியும் காணிக்கைகளை எடுங்க. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும் ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும் இம்மானுவேலன் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கூட வருபவரே ஆசீர்வதியும். இம்மானுவேலன் ஆசீர்வதியும் ஹalleluya hallelujah 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 உரத்த குரலில் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். கரங்களை தட்டி பாடுவோம். ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் உன்னை குணமாக்கும் முன்னேறும் ஆராதனை நேரம். ஆண்டவர் உன்னை குணமாக்கி கொண்டிருக்கும் நேரம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆசீர்வதியும். உற்சாகத்தில் ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும் The blessing of the Lord is upon you. The healing of the Lord is upon you. In the name of Jesus you are healed. In the blood of Jesus you are healed. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட இறைவா இவர்களை ஆசீர்வதியும். நோயிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கின்றோம். கட்டுகளிலிருந்து விடுதலைக்காக செய்வினிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கின்றோம். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். யார் 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 ஹalleluya hallelujah 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 ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். உரத்த குரலில் துதிப்போம். உரத்த குரலில் துதிப்போம். ஹalleluya hallelujah 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 குரல் எழும்பட்டும். இயேசுவுக்காக குரல் எழும்பட்டும். ஹalleluya யார் 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் வலது கால் பலவீனம் உள்ள ஒருவரை ஆண்டவர் தொடுகின்றார். ஆசீர்வதியும்
வலது கால் பலவீனம் உள்ள ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். இதய நோயாளியாக இருக்கும் ஒரு சிறுவனை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். இதய நோயாளியாக இருக்கும் ஒரு சிறுவனை தொட்டு குணமளிக்கின்றார் ஆண்டவர். ஆபரேஷன் டேபிள்ல படுத்துக்கிட்டு இருக்க ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இங்கிருந்து ஜெபிக்கின்றீங்க. கால் பிரச்சனை இல்ல ஒருவருக்கு ஆபரேஷனுக்காக நீங்க இங்கிருந்து ஜெபிக்கிறீங்க. இப்போ ஆபரேஷனுக்காக தயாரித்து கொண்டிருக்கும் அவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவரை குணப்படுத்துகின்றார். கணவன் மனைவி ஒரு குடும்பத்தின் பிரச்சனை ஆண்டவர் தீர்த்து வைக்கின்றார். குடும்ப பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு தீர்வை தந்து ஆசீர்வதிக்கின்றார். ஒரு வீடுக்கு ஆசைப்படும் ஒருவருக்கு வீடு கட்ட ஆண்டவர் அனுமதி தருகின்றார். அதற்கான அனைத்து பினான்சியல் பிளெஸிங்கையும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஆக்சிடென்ட்ல பயம் வந்த ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு அதிலிருந்து விடுதலை தருகின்றார். இப்ப பயம், உங்களுக்கு வண்டியில போறதுக்கே பயமா இருக்கிற ஒருவர், ஆக்சிடென்ட், ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டினீங்க, நீங்க வண்டியில பயணம் செய்வ பயந்து கொண்டிருக்கும் ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார், விடுதலை தருகின்றார். தனிமையில் உள்ள, தனிமை அனுபவிக்கும் ஒருவரை ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை தருகின்றார். 16 பேருக்கு முட்டி வலியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகின்றார். கிட்னி ஸ்டோனில் இருந்து 2 பேருக்கு விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அடுத்த ஸ்கேனிங் போகும்பொழுது கண்டிப்பாக உனக்கு அந்த கிட்னி ஸ்டோன் இருக்காது. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் 3 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். ஜெசிந்தா என்னும் ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கண் பொறையில் உள்ளவரை ஒருவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அதை விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். கண்ணுக்கு சரியான பார்வையை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன்னை முழந்தால் படியிடுவோம். இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இயேசுவுக்காக சாட்சியம் சொல்ல தயாராகுவோம். இன்றும் நாளையும் எல்லாம் இயேசுவுக்கு சாட்சியம் சொல்வதற்காக கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டைம் தரப்படும். நீங்க சாட்சியம் சொல்வதற்காக தயாராக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொண்டை வழியிலிருந்து ஆண்டவருக்கு விடுதலை தந்திருக்கின்றார். இயேசுவே நன்றி. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். உனக்கும் உனது குடும்பத்திற்காகவும் உனது நண்பர்களுக்காகவும் உனது எதிரிகளுக்காகவும் உன்னை வெறுப்பவர்களுக்காகவும் உனக்கு கண்ணீரை கொடுத்தவர்களுக்காகவும் உனக்கு நன்மை செய்தவர்களுக்காகவும் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவாயாக. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வழியாக உலகத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். பரிசுத்த கன்னித்தாய்க்கு நன்றியை சொல்லி பாடுவோம். வாழ்க அம்மா மாதாவே நன்றி. வாழ்க அனைத்து புனிதர்களே நன்றி. வாழ்க மரியே. காவல் தூதர்களே நன்றி. வாழ்க வான தூதர்களே நன்றி. வாழ்க வாழ்க மரியே. என்னை ஆசீர்வதி. இயேசுவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் இந்த மக்களின் ஜெபங்களை கேளும். நம்பிக்கையோடு காத்திருக்கும் இந்த மக்களை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதி. ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும்.